இங்கே வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் இது வந்து மணி பிளான்ட் நம்ம நட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து மறுபடியும் நட்டிருக்கேன். இது இன்டோர் பிளான்ட்டுக்காக நட்டது. இது பாருங்கள், இது வாஸ்து செடியும் கூட. இது இருந்தால் மணி வரும்னு சொல்லுவாங்க. இது வைக்கிறதுனால மணி இருக்காது, நம்ம மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதனால் வந்து நல்லாயிருக்கும். இதுலேருந்து நிறைய நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. ஆக்சிஜன் பிளான்ட்டுன்னு சொல்லலாம். இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம். பாருங்கள், இன்டோரில் வளர்த்தோம்னா நமக்கு வந்து அடிக்கடி ஜன்னலை வந்து திறந்து விட்டால் போதும். டைரெக்டாக இது சூரிய வெளிச்சத்தில் வைக்கிறாட்டியும் நம்ம வந்து சூரிய ஒளி வந்து உள்ளே படுற மாதிரி இருந்தாலே நல்லாயிருக்கும். பாருங்கள், வெளியில் வச்சா நம்ம நல்லா மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி நம்ம வச்சிடலாம். அதனால ஒன்றும் இல்லை. தண்ணி வந்து கொஞ்சமாக தான் ஊற்றணும் நம்ம. பாருங்கள், இன்டோரில் வைக்கிறதுனால நல்லா ஈரம் காஞ்ச ஒட்டி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து வாஸ்து செடியும் கூட மணி பிளான்ட்டு. இப்போ தான் நட்டிருக்கேன். இதில் வந்து என்னென்ன மண் கலவைனாக்கும் செம்மண், மணல், அப்புறம் வந்து கம்போஸ்ட் இருக்குது பார்த்திங்களா. நம்ம உரம் வந்து தயாரிப்போம் பார்த்திங்களா, வெஜிடபிள் வேஸ்ட் வச்சு உரம் தயாரிப்போம் பார்த்திங்களா, அந்த மண் சேர்த்துருக்கேன். அதோடு வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பாருங்கள், அதோட லைட்டாக வந்து உரம் கொடுத்துருக்கேன். இதுக்கெலாம் வந்து நம்ம உரம் இந்த ரோஸ்க்கு கொடுக்குற உரமெல்லாம் கொடுக்கலாம். அந்த இது சாப்பாடு இதெல்லாம் நேரடியாக போடக்கூடாது. இதில் பாருங்கள், மணி பிளான்ட் வந்து இன்டோர் பிளான்ட்டை வைக்கும்போது நம்ம உரங்கள்லே வளர்த்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக மாதத்துக்கு ஒரு தடவை லைட்டாக அந்த இவ்வளோ ஒரு சிட்டிகன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அவ்வளோ கொடுத்தாலே போதும். இதுக்கு உரமே தேவையில்ல, நல்லா வளரும். பாருங்கள், மணி பிளான்ட்டு. பாய்ங்க.